இலங்கையின் நிதிச் சந்தையை அதிர வைத்துள்ள ஒரு செய்தி குறித்து நாம் இன்று பார்க்க போகின்றோம். கொழும்பு பங்குச்சந்தையின் பெயரையும் அதன் லோகோவினையும் பயன்படுத்தி சுமார் 17 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது. ஒரு போலி மொபைல் செயலி மூலம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இந்த மோசடி அரங்கேறி வந்துள்ளது. தாங்கள் பங்குச்சந்தையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் என மக்களை நம்ப வைத்து மோசடிக்காரர்கள் அதிக லாபம் தருவதாக கூறி பலரது வாழ்நாள் சேமிப்பை கொள்ளையடித்துள்ளனர். தற்பொழுது இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போதிலும் இன்னும் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. இது ஒரு தனிப்பட்ட மோசடி என்பதையும் தாண்டி நமது நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அதிர்வு அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோசடியின் பொருளாதார தாக்கம் என்பது மிகவும் ஆழமானது. முதலாவதாக, இது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் அடியோடு சிதைக்கின்றது. பங்குச்சந்தை என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் கண்ணாடி போன்றது. அங்கு சிறு முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறையும் போது சந்தையின் மூலதன ஓட்டம் பாதிப்படைகின்றது. 17 மில்லியன் ரூபாய் என்பது வெறும் இலக்கம் மட்டுமல்ல, அது நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்திற்கு சென்றிருக்க வேண்டிய முதலீடு. இவ்வாறான மோசடிகளால் பணம் முடக்கப்படும் போது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் மறைமுகமான பாதிப்பு ஏற்படுகின்றது. இரண்டாவதாக, இது இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார அபிலாஷைகளுக்கு முட்டுக்கட்டை போடுகின்றது. தொழில்நுட்பத்தின் மூலம் நிதி சுதந்திரத்தினை அடைய நினைக்கும் இளைஞர்கள் மற்றும் சாமானிய மக்கள் இவ்வாறான போலி செயலிகளால் ஏமாற்றப்படுகின்ற பொழுது அவர்கள் ஒட்டுமொத்த டிஜிட்டல் கட்டமைப்பினையும் சந்தேகிக்க தொடங்குகின்றனர். இது வங்கிச் சேவை மற்றும் முறையான முதலீட்டு துறைகளில் நவீனமயமாக்கலை மந்தப்படுத்துகின்றது. மேலும் சர்வதேச அளவில் இலங்கையின் நிதிச்சந்தை மீதான நம்பகத்தன்மையினையும் இது கேள்விக்குள்ளாக்குகின்றது. இவ்வாறான பேராபத்துக்களில் இருந்து நாம் எவ்வாறு தப்பித்துக் கொள்வது? எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கொழும்பு பங்குச்சந்தை நேரடியாக உங்களிடம் முதலீடுகளை கோரவோ அல்லது பணத்தை வைப்பிலிடச் சொல்லவோ மாட்டாது. நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் முதலில் CSC.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று அங்கு பட்டியலிடப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட பங்குதாரர் நிறுவனங்கள் எவை என்பதை கண்டறியுங்கள். சமூக வலைத்தளங்களில் வரும் விளம்பரங்களையோ அல்லது வாட்ஸ்அப் குழுக்களில் வரும் உறுதியான லாபம் என்ற வாக்குறுதிகளையோ ஒருபோதும் நம்பாதீர்கள். எந்த ஒரு செயலியையும் தரவிறக்கம் செய்யும் முன்னர் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலீட்டு தொகையை எப்பொழுதும் ஒரு நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ வங்கி கணக்குக்கு மட்டுமே அனுப்புங்கள். தனிநபர்களின் கணக்குகளுக்கு ஒருபொழுதும் பணத்தினை மாற்றாதீர்கள். உங்கள் நிதி தொடர்பான ரகசியங்களை யாருடனும் பகிர வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவதன் மூலம் மட்டுமே உங்கள் கடின உழைப்பின் பலனை பாதுகாக்க முடியும். பாதுகாப்பான முதலீடே நிலையான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும்.